Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர் அதிகாரிகளுக்கான இருக்கையை விடியாதிமுகவினர் ஆக்கிரமித்து அமர்ந்தது மேடை நாகரிகத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அரூர் வருவாய் கோட்டாட்சியர் அமர இருக்கை வசதி ஏற்படுத்தாமல் விடியாதிமுகவைச் சேர்ந்த உறுப்பினர் முதல் மாவட்ட செயலாளர் வரை அனைவரும் ஆக்கிரமித்து அமர்ந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிக்கு இருக்கை ஒதுக்காமல் ஆக்கிரமித்து அமர்ந்த விடியாதிமுகவினரின் மேடை நாகரிகம் பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. கனமழை காரணமாக விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடந்த 3 தினங்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இரவு முழுவதும் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் விழுப்புரம் பேருந்து நிலையம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள மழைநீருடன் கழிவுநீரும் கலப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. விடியாதிமுக அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆய்வின் போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என கூறினர். ஆனால் மழைக்காலங்களில் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறுவதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். எனவே விடியா அரசும் மாவட்ட நிர்வாகமும் துரித நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் போகிறாங்க. இந்த நிலை தொடர்கதையாக இருக்குது. அமைச்சர்கள் ஆய்வு பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்வரே சொல்லிட்டார், ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் எந்த பயன்பாடு, இதே விழுப்புரம் நிலைக்கு இந்த தொடர்கதையாகவே இருக்குது. இது என்னைக்கு மாறணும்னு தெரியல. இது இந்த நிலைமை தொடர்ந்து இருக்கக்கூடாது, மாறணுன்றது தான் மக்களுடைய கருத்தாகவும் எங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கட்டினதுலேருந்து இதே பிரச்சனை தான். ஒரு நாள் கூட தண்ணி நிற்கும். மழை பெஞ்சுன்னா தண்ணி நிற்கும். அந்த இது கொஞ்சம் மழை பெஞ்சாவே போதும், முட்டிக்கால இந்த தண்ணி கண்டிப்பாக நிற்கும். அது குறைஞ்சதே கிடையாது. இதுக்கு சொல்யூஷனும் இது வரைக்கும் எந்த சொல்யூஷனும் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. எத்தனை வருஷம் ஆகுது, 2000 கட்டினது. விழுப்புரத்தில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக தரைப்பாலம் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே தரைப்பாலம் மூலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் விழுப்புரம் நகர்ப்பகுதிக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் கனமழை காரணமாக கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் விழுப்புரம் நகர்ப்பகுதிக்கு செல்ல 3 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலத்தில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றுவதில் நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.